சேலம் அருகே மின்னாக்கல் கிராமத்தைச் சேர்ந்த முன்னோடி விவசாயியான அலிமுத்து என்பவர் தோட்டக்கலை பயிர் வகைகள் எனப்படுகின்ற மர வகைகளை பயிர் செய்து சிறப்பான லாபம் பார்த்து வருகிறார். அவரை பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். 5 ஏக்கர் நிலப்பரப்பில் தோட்டக்கலை பயிர் வகைகளான மா, பலா, கொய்யா, நெல்லி, தேக்கு போன்ற மர வகைகளை தன்னுடைய நிலத்தில் பயிர் செய்துள்ளார் அலிமுத்து. வழக்கமான வேளாண் பயிர்களான நெல், கரும்பு போன்றவற்றை சாகுபடி செய்வதிலிருந்து விலகி கடந்த 25 ஆண்டுகளாக மர வகைகளை பயிர் செய்து அதில் நிறைந்த மகசூல் கண்டு வருகிறார். மர வகைகளில் வெவ்வேறு ரகங்களை கொண்டு ஒட்டுமுறை மூலம் கலப்பு வகைகளையும் உருவாக்கியிருக்கிறார். உதாரணமாக ஒரே மாமரத்தில் 27 வகையான மாம்பழ ரகங்களை ஒட்டுமுறை மூலம் உருவாக்கி அசத்தியிருக்கிறார். குறைஞ்சது உழவுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து மருந்து அடிக்கிறது, ஆள்கூலி இதெல்லாம் பராமரிப்பு செலவுன்னு பார்த்திக்கிட்டாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவாகும். அந்த கணக்கு போட்டு பார்த்தா 5 ஏக்கராவுக்கு 2 லட்ச ரூபா செலவாகி போயிடுது. அதில் முக்கியமாக மகசூல் எல்லாம் போட்டு எடுக்கக்குள்ள கணிசமாக நம்மளுக்கு வருமானம் கிடைக்கிறதில்ல. வழக்கமான பயிர் வகைகளை பயிர் செய்யும் போது ஏக்கர் ஒன்றிற்கு 40,000 ரூபாய் வரை செலவாவதாக சொல்லும் அலிமுத்து தோட்டக்கலை பயிர்களுக்கு செலவு குறைவு என்கிறார். வேளாண் முறைகளை பாராட்டி தமிழக அரசு, கோவை வேளாண் பல்கலைக்கழகம் ஆகியவற்றிடமிருந்து விருதுகளை பெற்றிருக்கும் அலிமுத்து தன்னுடைய முயற்சிக்கு வலு சேர்க்கும் விதமாக வேளாண் பல்கலைக்கழகம் மூலம் பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு பயிற்சியும் அளித்து வருகிறார். இது செடிகள் அவங்களுக்கு தரமான செடி கிடைக்காதனால நீங்களே இது நல்லா தரமான செடியாக விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி யூனிவர்சிட்டி கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் அதை பயிர் பண்ணோம். நிறைய செடிகள் உற்பத்தி பண்ணி நிறைய விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அந்த செடிகள் விவசாயிகளுக்கு போய் சேர்ந்து நல்ல பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கொய்யா, நெல்லி, மா, பலா ஆகியவற்றை முறையாக சந்தைப்படுத்துவதே தன்னுடைய வெற்றிக்கு காரணம் என்கிறார். விவசாயம் நலிவடைந்து வரக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் இயற்கை முறையில் தோட்டக்கலை பயிர்களான பல்வேறு மரவகைகள் மூலம் நிறைந்த லாபம் பெற்று வரும் அலிமுத்து போன்றவர்கள் வேளாண் தொழிலில் முன்னோடிகள் என்றே சொல்லலாம். கீதன், நியூஸ் 7 தமிழ், ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன், சேலம்.